இன்னைக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கிறது பாஜகவில் பெரிய ஒரு பூகமா வெடிச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் முதலமைச்சர் பதவி ஏத்தாரு. பதவியேற்பு விழாவில் ஏகப்பட்ட பேர் கலந்துட்டாங்க. முக்கியமா அமித்ஷா, ரஜினிகாந்த், பவன் கல்யாண், சிரஞ்சீவி அப்படின்னு எல்லாரும் கலந்துட்டாங்க. ஆனா இதுல என்ன நடந்தது அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எல்லாம் நடந்தது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழிசை என்ன பண்ணாங்கன்னா, எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு மேடையில் போயிட்டு இருக்காங்க. அப்ப அமித்ஷா திடீர்னு கூப்பிட்டு பயங்கரமா கண்டிக்கிறாரு. ஆனா இவங்க ஏதோ சொல்றாங்க, ஆனா திரும்பவும் அவங்க மறுப்பு சொல்லி அதெல்லாம் நீ பேசக்கூடாது, நீ எதுக்கு பேசுற அப்படின்ற மாதிரி இவர் திரும்பவும் சொல்றாரு. ஆனா இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஆனா உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் பாஜக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் கண்டிப்பா நாங்க பல மடங்கு முன்னேறுவோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி பயங்கரமா பேசினாரு. பல டிவிகளுக்கு பேட்டி கொடுத்தாரு. பயங்கரமா பேசினாரு. பத்திரிகையில மிக பிரம்மாண்டமா காமிக்கப்பட்டது. உண்மையிலே தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருச்சா அப்படின்ற மாதிரி கூட மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இருந்தாலும் இந்த எலெக்ஷன் நெருங்க எல்லாத்துக்கும் திக் திக்ன்றது. இப்பதான் கோவையில ஓட்டுலாம் எண்ணும் போது பாஜக தலைவரே வரல, அண்ணாமலே வராம போயிட்டாப்ல. அப்படி வாஷ் அவுட், அதாவது அதிமுகவும் டோட்டலா விட்டு பாஜகவும் டோட்டலா ஆயிட்டு இப்ப ஒரு இடம் கூட வரல. இப்ப திமுக ஃபுல்லா 40 பிடிச்சிச்சு. இங்கதான் இப்ப பிரச்சனையே வெடிச்சது. எல்லாருமே பாஜக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன, இதுக்கு முன்னாடி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொடுத்ததுதான் பெரிய பில்டப் தான் இதுக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. ஏன்னா நான் கண்டிப்பா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஓட்டு வங்கி வாங்குவோம் அப்படின்னு அவர் கொடுத்த பில்டப் தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்குச்சு. ஆனா அவர் சொன்னதுக்கும் 2014 வாங்க ஓட்டு அதே அளவு தான் வந்திருக்குது. முக்கியம் பாத்தீங்கன்னா வெறும் 5 இடத்துல தான் நின்னாங்க. ஆனா 3 இடம் வந்துருச்சு. ஆனா இப்போ சுத்தமா 23 இடத்துல நின்று ஒண்ணுமே வரல. இப்ப இதுதான் மக்கள்கிட்ட பெரிய ஒரு கேள்வியா வந்திருக்குது. இப்ப இதுல தான் தமிழிசை என்ன பண்ணாங்கன்னா, அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து போட்டிட்டு இருந்தா மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருப்போம். 10 இடத்துல இருந்து 15 இடம் கண்டிப்பா வந்திருக்கும். அதுக்கு மேலேயும் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு பூகமா வெடிச்சது. இப்ப எல்லாமே அண்ணாமலை மேலதான் டார்கெட்டா வந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே பாஜகவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்றது புரிய வந்தது. அதாவது உள்கட்சி பூசல் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளேயே அண்ணாமலை பிடிக்காம ஏகப்பட்ட பேர் பாஜக இருக்காங்க. எஸ் வி சேகர் ஒரு வீடியோ விட்டாரு. அதுக்கு பிறகு தமிழிசை, இந்த மாதிரி பாஜகவில இருந்து பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இது மிகப்பெரிய அளவுல இந்த பேட்டி, இப்ப தமிழிசை கடைசியா கொடுத்த பேட்டி, இது மிகப்பெரிய அளவுல வைரல் ஆச்சு. இது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. இப்பதான் இது மேலிடத்துக்கு போயிருக்கு. அதாவது அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் இந்த விஷயம் போயிருக்கு. இப்பதான் என்ன பண்றாங்கன்னா, அவர் அமித்ஷா கூப்பிட்டு இது மாதிரி பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பரபரப்பா பார்க்கப்பட்டது. அதாவது அண்ணாமலைக்கு மாநில தலைவரை தூக்கிட்டு மத்திய அமைச்சர் பதவி தருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்ல. இப்ப என்னன்னா, திரும்ப அண்ணாமலை தான் நிரந்தரமா தமிழ்நாட்டில் பாஜக தலைவரா மாநில தலைவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அந்த விஷயம் அமைஞ்சிருச்சு. இப்பதான் தமிழிசை போயிட்டு இருக்கும்போது அமித்ஷா திடீர்னு வார்னிங் கொடுத்திருக்காரு. அதாவது வார்னிங்னா, பத்திரிகையாளர்கள் இருந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க ஏற்கனவே இவங்க பேசுனது பயங்கரமா மேலிடத்துக்கு போயிருக்கு. இந்த மேலிடத்துக்கு போனதால் தான் அவங்க கூப்பிட்டு இது மாதிரி வார்னிங் பண்றாங்க. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பாஜக பத்தியோ, தமிழ்நாட்டில் கூட்டணி பத்தியோ, இல்ல பாஜக தலைவரை பத்தியோ, மாநில தலைவரை பத்தியோ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு வார்னிங் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு தமிழிசை இறங்கி இப்ப வெளில போகும்போது கூட விமானத்துல இறங்கி போகும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்பயும் பெரிய பூகம்பம் தமிழ்நாட்டில் வெடிச்சிருக்கு. ஆனா 2026 மிகப்பெரிய வெற்றி கொடுப்போம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிருக்காரு. அதனால என்னதான் நடக்கும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. முக்கியமா பார்க்கப்படுறது 2014 விழுந்த ஓட்டை விட இப்போ கம்மியா தான் விழுந்திருக்கு. அதாவது கட்சி வளரவே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை சைடில் உள்ளவங்க எல்லாமே கட்சி வளர்ந்திருக்கு, நாங்க நிறைய ஓட்டு வாங்கியிருக்கோம்னு சொல்றாங்க. உண்மையிலே என்ன நடக்க போகுது அப்படின்னு வருங்காலத்தில் தான் தெரியும். இந்த தேர்தலில் முக்கியமான தலைவர்கள் எல்லாமே பொறுக்கி போட்டு தேர்தல் நின்னாங்க. ஏழ்முருகில இருந்து நயனா நாகேந்திரன், அந்த மாதிரி முக்கியமான தலைவர் எல்லாமே நின்னாங்க. ஆனா அத்தனை பேருக்கு கோட்டை விட்டாச்சு. ஆனா இதுலயே முக்கியமா பார்க்க போறது, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே பாஜகவும் அதிமுகவும் இருந்தா கண்டிப்பா 35 இடத்த பிடிக்கிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதே தான் தமிழிசைன்னு சொன்னாங்க. இதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்கு. அதே விழாவில் ரஜினிகாந்துக்கு முன்வரிசை இடம் கொடுத்திருக்காங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் ஆச்சரியமான விஷயம் இருந்திருக்கும். அதே போல மோடி நேரா மேலைக்கு வரும்போது பவன் கல்யாணம், சிரஞ்சீவியும் நின்றுருக்காங்க. அவங்க எல்லாம் சந்திரபாபு நாயுடு எல்லாம் சேர்த்து கையை தூக்கிறாங்க. அப்பதான் சந்திரபாபு நாயுடு ரஜினிகாந்த் கண்ணு காட்டிருக்காரு. உடனே ரஜினிகாந்த் போயிட்டு மோடி கையை கொடுக்குறாரு. கை கொடுத்த உடனே மற்ற பார்வை எல்லாமே அவங்க மேல போகுது. இப்பதான் ரஜினிகாந்துக்கு ஏன் முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியிருந்திருக்கு. இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும் போது 272 இடத்துக்கு 240 இடம் தான் தேர்ச்சி. அதனால இதுல கூட்டணி கட்சி இல்லாம ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை பாஜக வந்தது. இந்த நேரத்தில் தான் சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே கூட்டணி கட்சியில் இருக்காங்க, இதனால நழுவிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரஜினியை பயன்படுத்தி அவங்க சொன்னதாகவும், அவரே நேரில் களத்துல இறங்கி இதுக்கு பக்கபலமா இருந்ததாகவும், பாஜக ஆட்சி நிறுவனத்துக்கு முக்கிய ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் இதுல பேச்சு அடிப்படுது. இதனாலதான் ரஜினிகாந்த் முக்கியத்துவம் கொடுத்து அது முதல் வரிசையில் உட்கார வச்சிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா, சந்திரபாபு நாயுடு ஜெயிக்கிறதுக்கு முக்கிய பெரிய ஒரு காரணம் ரோஜா தான். அதாவது ரஜினி முன்னாடி
பின்னாடி உட்கார வைக்கிறதுக்கு ரோஜாவும் ஒரு காரணம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து ரஜினிகாந்த் நிறைய வந்து சந்திரபாபு நாயுடு பத்தி பேசும்போது பயங்கரமா வந்து எதிர்ப்பு கிளம்பிச்சு ஆந்திராவில், அதுவும் எதிர்கட்சி ஜெகன்மோகன் கட்சி. இதுல ரோஜா வந்து மிகப்பெரிய அளவில் ரஜினிகாந்த் டிமாண்ட் பண்ணாங்க. ரஜினிகாந்த் வந்து ரொம்ப மொக்கையா வந்து பேசினாங்க. பல விதங்கள்ல ஒவ்வொரு டைம் சந்திரபாபுக்கு வந்து ஏதாவது ஒன்னா கூட வந்து உடனடியாக ரஜினிகாந்த் குரல் கொடுப்பாரு. அவர் ஜெயிலுக்கு போகும்போதும் ரஜினி வந்து குரல் கொடுத்து அவருடைய விஷயத்தை வந்து பதிவு செஞ்சாரு. ரோஜா இதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு ரஜினிக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு வந்து பயங்கரமா வந்து பேசினாங்க. அதுவும் ஒரு விழாவில் வந்து சந்திரபாபு நாயுடு பத்தி ரொம்பவே வந்து பெருமையை பேசினாரு. இதுதான் வந்து ரஜினிகாந்த் முன்வரிசையில் உட்கார்றதுக்கு முக்கிய காரணம். இதுக்கு பிறகுதான் வந்து ஓபிஎஸ் முதற்கொண்டு எல்லாருமே பின்னாடி தான் உட்கார்ந்தாங்க. இப்படி வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து போயிட்டு இருக்கு.